திருமணத்துல ஒவ்வொரு நாளும் இவரோட நான் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா வாழ முடியாது. ஏன்னா பயம் பதட்டம் பின்னாடியே வந்துடும் பை ப்ராடக்ட். அப்ப எந்த மனநிலையில வாழணும்னா இன்றைய நாள் மட்டும்தான் நிரந்தரம், நாளைய நாளை இறைவன் பார்த்து பாருன்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த நாளவே உங்களால நிம்மதியா வாழ முடியும். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கும்போது திருமணம் ஒருபோதும் தவறு அல்ல. புரிஞ்சுக்கிட்டு திருமணம் பண்ணுங்க, சந்தோஷமா திருமணம் பண்ணுங்க. நீங்க சந்தோஷமா இருந்துட்டு திருமணம் பண்றது பிரச்சனை கிடையாது. திருமணம் பண்ணிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும். அத சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்கு உண்டான தெளிவு என்னன்னா வாழணும்னு ஆசைப்படுறது இல்ல, உன்னோட நான் சாக தயார்ன்ற அந்த மனநிலை. மனைவி என்பது தவறான வார்த்தை தான், துணைவி தான். கணவன் என்பது தவறான வார்த்தை தான், துணைவன் தான். துணையா வர்றாங்க. அப்ப துணைக்கு தகுந்தாற் போல ஒரு பார்ட்னர் அமையும் போது இந்த புரிதலோட பயணம் பண்ணும்போது மனநிலை நிம்மதியா இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமா பயம் இருக்காது. நாளைக்குன்னு ஒண்ணு இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா மீதி 50% நாளைக்கு கொடுத்துறேன்னு நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் உங்களை செட்டப் பண்ணிடும் உங்களுக்கு. அதாவது ரப்பர்னு ஒண்ணு கண்டுபிடிக்காம இருந்தீங்கன்னா பிழைன்னு ஒண்ணு வந்திருக்காதுன்ற நான். ஏன் வராதுன்னா உங்களுக்கு ஹைட் அண்ட் அவேர்னஸ் போயிருக்கீங்க. நீங்க உங்களுக்கு ஆப்ஷன் ரப்பர் வச்சோடனே ஓகே அப்புறம் தப்பானா அடிச்சுக்கலாம்னு சொல்லி நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல போய் உட்காந்துட்டீங்க. அப்ப உங்க மைண்ட் எதுக்கு பிரெயின் எதுக்கு பழக்கப்படுது? 100% பொட்டன்ஷியல் ஓபன் பண்ண பயன்படாம 1% 2%லயே நீங்க ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹைட் அண்ட் அவேர்னஸ் போகணும்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நீங்க கடக்கிற அளவுக்கு நீங்க உங்க கெப்பாசிட்டி வளர்த்துக்கணும். இல்லாம எப்படி அங்க இருக்கு.